அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை பேசஞ்சர் கார் சேல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பேசஞ்சர் கார் சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு பாரத் குளோபல் மொபிலிட்டி எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு சில ரீசன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹை நம்பர் ஆஃப் யங்ஸ்டர் பாப்புலேஷன். இந்தியாவில் யங் கண்ட்ரியாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக பார்த்தோம்னா, ரிடக்ஷன் இன் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து மிடில் கிளாஸாக மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்குமே சரி, என்ன ஃபஸ்ட்டு ட்ரீமாக இருக்கும் அப்படின்னா ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ட்ரீமாக இருக்கும். அதனால தான் இந்தியாவில் பேசஞ்சர் கார் சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following sport is associated with விஜய் ஹசாரே ட்ராஃபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட். கர்நாடகா டீம் தான் இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? which team won the கொக்கோ வேர்ல்டு கப் இன் மென்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொக்கோ வேர்ல்டு கப் ஃபைனல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த கொக்கோ வேர்ல்டு கப்போட சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். யாரை டிஃபீட் பண்ணியிருப்போம்னா நேபாளை டிஃபீட் பண்ணிட்டு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, who among the following is appointed as the Director General of CRPF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் CRPF ஆக்ட் 1949 வந்திருக்கும். அப்போலேருந்து இவங்க இருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் செக்யூரிட்டி, நேஷனலைஸ்டு பேங்க்ஸோட செக்யூரிட்டி, விஐபி செக்யூரிட்டி, எலெக்ஷன் டைம்ஸில் செக்யூரிட்டி கொடுக்கறது, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாமே இவங்களோட ரோலுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஹெட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஞானேந்திர பிரதாப் சிங், ஜிபி சிங் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கார். சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா January 24 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷனை அப்சர்வ் பண்ணுறோம். இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.